ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு Kollywood Uncut. எஸ், இன்னைக்கும் நம்மளுடைய Kollywood Uncutல உங்களுக்காக கலர்ஃபுல்லான நம்மளோட சினிமா அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன லேட்டஸ்டான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாயம்புலி படத்துடைய ஆடியோ ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விஷால், காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சுசீந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் அப்போ கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் காஜல் அகர்வால் கிட்ட ஒரு அன்பான கோரிக்கையை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, காஜல் அகர்வால் வந்துட்டு நிறைய தமிழ் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ் பொண்ணாவே அவங்க மாறிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல அடுத்து வரக்கூடிய தமிழ் படத்தோட ஆடியோ ரிலீஸ் அப்போ அவங்க தமிழ்ல தான் பேசணும் அப்படின்றது தான். ஸோ அடுத்த ஆடியோ ரிலீஸ் அப்போ காஜல் அகர்வால் தமிழ்ல பேசிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். சுசீந்திரன் சாருடைய இயக்கத்தில் தொடர்ச்சியாக 3வது திரைப்படம் வேலை செய்வது. பாண்டியநாடு, ஜீவா, பாயம்புலி, ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிம். அதுக்குள்ளே கரெக்டாக சாங் சுச்சுவேஷன்ஸ் வந்து சரியாக அதை அமைச்சு வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அழகாக வந்து லீட்லாம் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு சாங்ஸ்க்கு அதுக்குள்ள ஸ்கோப் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. வேந்தர் மூவிஸ்க்கு என்னுடைய நன்றி. மதன் சாருக்கு, அந்த டோட்டல் குரூக்கு என்னுடைய நன்றி. ஒரு உண்மையான ஒரு ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அதாவது வந்து டைட்லி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து ரொம்ப உண்மையாக எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அதில் ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு சில நடிகர்களில் விஷால் சாருக்கு ஒரு 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 முக்கியமான இடம் உண்டு. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக அவருடைய கேரியரில் ஒரு பெஸ்ட்டு ஃபில்மாக வந்திருக்கு. சுசீந்திரன் சாரோட கேரியரில் எப்படி அவர் சொன்னார், அதே மாதிரி விஷால் சாரோட நடிப்பில் வந்திருக்க ஒரு ஒரு நல்ல படைப்பு. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க்கு வந்து அவ்வளோ ஸ்கோப் இருக்குது இந்த திரைப்படத்தில் வேலை செய்கிறதுக்கு. முக்கியமாக செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த திரைப்படம் வேலை செய்யும்போது இன்னும் அணுவாக ரசித்து வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் வைரமுத்து சார், அவருக்கு என்னுடைய நன்றி. அதாவது இன்றைக்கி வந்து புலியாக இருந்தாலும் பாயம் புலியாக இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜா நான் தான் அப்படின்னு வந்து வைரமுத்து சார் இருக்கார். அவர் இந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸும் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இதில் ஒரு பாட்டு, யார் இந்த முயல் குட்டி அப்படின்ற ஒரு பாடல், அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரிவர்ஸில் நடந்தது. படத்துடைய ஷார்ட்ஸ் அந்த சாங்க்கு தேவையான ஷார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டைரக்டர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வைரமுத்து சாருக்கு வந்து அந்த சாங்கோடைய விஷுவல்ஸ் வந்து போட்டு காமிச்சு, அதுக்கு அவர் வந்து லிரிக் எழுதி, அப்புறம் எனக்கு அது வந்து நான் அதுக்கு வந்து மெட்டம் வச்சு, அப்புறம் சாங் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மிக்சிங்லாம் பண்ணி அந்த சாங் மெட்டீரியல் வச்சுட்டு மறுபடியும் ஃபியூ ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணி ஆட் பண்ணாங்க. ஸோ ஒரு டோட்டல் சர்க்கிள் நடந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. இந்த படத்தில் அப்படி நடந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் டோட்டல் க்ரூக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். Firstly, I'd like to say a very big thank you to my producers, Vendor Movies. Thank you so much for this wonderful opportunity. A big congratulations to Iman sir. This is a fabulous album and I love dancing to your tunes. And a very big thank you to Susindran sir. This is my second film with him and it's been an amazing experience all over again. A big thank you to Vishal, my fabulous co-star. He's been amazing and it's been a lot of fun working with him. A very big thanks to the entire cast, entire crew, Velraj sir, Suri, and everyone. I really had Aishwarya, and I really had a great time working on this film, and I hope you guys enjoy watching it. Thank you. இந்த படத்தில் எனக்கு என்ன தோன்றியது என்றால், படம் பார்த்து நிறைந்த பிறகு நான் ஒன்று சொல்லிக் கொண்டேன். நண்பர் விஷால் இயற்கையாகவே உயரமானவர். இந்த படம் வெளிவந்த பிறகு அவர் உயரத்தில் ஓரங்குலம் கூடும் என்று நிச்சயமாய் நான் நம்பினேன். அந்த அளவுக்கு தன் உழைப்பை கொடுத்திருக்கிறார்.
இந்த படத்தில் இது ஒரு அதிரடி படம்தான், சண்டை படம்தான், அடியில் அரசியல் ஓடுகிற படம்தான். ஆனால் அடிப்படையில் எனக்கு பிடித்த ஒரு செய்தி இருக்கிறது, நம்பகத்தன்மை. ஒரு சினிமா என்பது என்ன தெரியுமா தோழர்களே, நீங்கள் அறியாத விஷயமா? சினிமா என்பது நம்ப வைக்கப்படுகிற ஒரு தொழில்நுட்ப பொய். அந்த பொய்யை நம்ப வைப்பதற்குத்தான் நாங்கள் கலைஞர்கள் பெரிதும் போராடுகிறோம். பொய்யின் அடியில் இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு அதிகமாக வற்புறுத்த ஆசைப்படுகிறோம். இந்த படத்தில் பாத்திரங்கள் நம்பகத்தன்மை, அந்த கதையில் நம்பகத்தன்மை, எல்லாவற்றையும் விட விஷால் இன்னும் கொஞ்சம் சண்டை போட மாட்டாரா என்ற ஆச்சரியத்தோடு நான் காத்திருக்கிறேன். அவருடைய சண்டையில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. அது உடம்பில் அவர் 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 நடிக்கிற பொழுது, அவர் சண்டையிடுகிற போது கரங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உடம்பும் அதில் தன்னை நுழைத்துக் கொண்டு ஈடுபடுவதாக நான் நினைக்கிறேன். விஷால், இந்த படம் உங்களுடைய வாழ்க்கையின், உங்களுடைய கலை வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நண்பர் சுசீந்திரனை பற்றி ஒன்று சொல்லியாக வேண்டும். தோழர்களே, எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னவென்றால், நான் பாட்டு எழுதிய படமோ இல்லையோ, அந்த படம் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைகிற முதல் ரசிகன் நான் தான். ஒரு படம் தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்தால் தனியே உட்கார்ந்து ஒரு நிமிடம் மௌனம் அனுஷ்டிக்கிறவனும் நான் தான். ஏனென்றால் இவர்களின் உழைப்பு சாதாரணம் அல்ல. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே உழைப்பு தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே மூலதனம் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ரத்தம் தான், ஒரே வேர்வை தான். ஏன் எங்கள் சமுதாய கலைகளை தோற்க வேண்டும், எங்கள் கலை கண்மணிகள் தோற்க கூடாதே என்றெல்லாம் நான் நினைப்பேன். இந்த உழைப்புக்கு ஊதியம் வேண்டாமா என்று நினைப்பேன். எல்லா படங்களும் வெற்றி பெற வேண்டுமே, குறைந்தபட்ச வெற்றியாவது பெற வேண்டுமே என்று கருதுகிறவர்களில் நானும் ஒருவன். சுசீந்திரன் தான் எடுத்த எல்லா படங்களையும் தமிழ்நாட்டுக்கு வெற்றி படமாக ஆக்கி காட்டிய வித்தகன். அவருடைய அடிப்படையில் the minimum guarantee, அடிப்படை உத்தரவாதம், குறைந்தபட்ச உத்தரவாதம் என்று சொல்லுகிறார்களே, அது சுசீந்திரன் படத்தில் உண்டு. இது ஏன் என்று துப்பறிந்து பார்த்தேன். இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். நாளை படம் இயக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவர்கள் இந்த சபையில் இருப்பீர்கள். கனவுகளோடு காத்திருக்கிறீர்கள். சுசீந்திரனுடைய சூத்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சூத்திரத்தை நான் சொல்வதற்காக சுசீந்திரன் தன் தொழில் ரகசியம் வெளியே வந்துவிட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம். இந்த சூத்திரத்தை வருகிற தலைமுறைக்கு நீங்கள் சொல்லித்தந்தே ஆக வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு படம் மொத்தத்தில் போட்டு பார்க்கிற போது எந்த இடத்தில் உட்காரும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் அந்த படம் உட்காரும். எல்லா சினிமாலையும் நீ எல்லா படமும் பாருங்க, ஒரு 9வது ரீல்ல ஒரு படம் உட்காரும். உட்கார்ந்தது எழுந்து பாய்கிறதா, உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து விடுகிறதா என்பதுதான் படத்தின் வெற்றியும் தோல்வியும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது வல்ல தேசம் படத்துடைய ஆடியோ லான்ச் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய டைரக்டர் நந்தா அவர்கள் இந்த படத்துல ஹீரோயினா அனுஹாசன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அதுவும் ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படின்றதுனால ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்துல நடிச்சிருக்காங்களாம் அனுஹாசன். அண்ட் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு ஸ்பெஷல் கெஸ்டா கமலஹாசன், பாரதி ராஜா சார் போன்ற பல நட்சத்திரங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அதுல நிறைய பேர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் அப்படின்னா அது எப்படி விஜயசாந்தி மேமோ, அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில அனுஹாசன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம். லோவர் பட்ஜெட்டோட கன்சென்ஸ் என்னன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப நல்லாவும், அதே சமயம் வந்து இன்றைக்கி எல்லா மூவிஸும் பார்த்து நம்ம வந்து
கிரிட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து யூகே இந்தியா ஜென்ரலாகவே யூகே இந்தியா அந்த ஒரு மிக்ஸில் எடுக்கும்போதே ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதோடைய அவங்களோட கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் நல்லபடியாக காட்டணுன்றது அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லரில். ஸோ ஓவராலாக எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இன்றைக்கி கமல் சார் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. அனுஹாசம் மேமோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்றைக்கி மியூசிக் டைரக்டர்ஸ் முத்துக்குமார் சுவாமி அண்ட் ஆர்கே சுந்தர் அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஆக்சுவலாக சுந்தர் சாரோட நான் கூட வந்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் இங்கே வந்து தான் அவங்க மேடையில் ஏற்றிட்டாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த மூவி. இந்த எல்லா படங்கள் வந்து நிறையா ஓட மாட்டேங்குது இந்த டைமில். நிறைய படங்கள் இருக்குது. ஒரு 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 பிஸ்னஸ் மாடலாகவே வந்து இந்த என்டையர் பிஸ்னஸ் ஸ்பைரலிங் டவுன் தான் சொல்லலாம். அந்த டைமில் வந்து படங்கள் நல்லா ஓடணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி படங்களும் வந்து நல்லபடியாக ஓடி எல்லாருக்குமே நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. இதில் ஒரு பெண்மணியை மையமாக வைத்து கதைகள் என்பது மிகவும் குறைவு. எங்கள் வாத்தியார் எடுத்துக்கிட்டு இருந்தார் தைரியமாக, வேறு யாரும் எடுக்கிறது இல்லை. அது மாதிரி வீட்டில் எல்லார் வீட்லேயும் பெண்கள் ராஜ்யம்தான் இருந்தால் கூட அது என்னமோ தெரியல, சினிமாவில் அது நடக்க விடாமலே பண்ணிகிட்ருக்காங்க. 1-2 பேர் தான் நல்ல இயக்குநர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டுமே துணிந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது அதுவும் என்னென்னா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுடைய கதை மாதிரி கூட தெரியல. அது ஒரு தாயின் கதை என்பது தெளிவாக தெரிகிறது. அதையும் ஒரு ஆக்ஷனையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கங்கிற முழு படத்தையும் பார்க்கும் பொழுது தான் நம்ம உணர முடியும். இதில் நந்தா அவர்களின் தொழில்நுட்பம் தெளிவாக தெரிகிறது. அதில் அவர் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த வழக்கமாக போடும் படாடோபம் பெரிய ரிஃப்ளெக்டர்ஸ் அதெல்லாம் பண்ணல நான் அப்படின்னு. அதுதான் இனி வரப்போகும் காலகட்டத்தில் எல்லோரும் பாராட்டும் எல்லோரும் விரும்பும் நிலையாக வரும். ஒரு 4000 பேரை வச்சு எடுத்த சினிமாவே 200 பேர் பார்த்தா போதுங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன குழு செய்ததை கோடிக்கணக்கான பேர் பார்ப்பது தான் எங்களுக்கும் பெருமை, கலைக்கும் பெருமை. அந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் முன்னேறி கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் சிறிய சிறிய குழுக்களாக அவர் பணிபுரியும் நிலையும் வந்தாக வேண்டும் என்பதை நல்ல செய்தியாக சொல்லுகிறேன். இவர் எல்லாம் கெட்டதே சொல்லுவாருங்க, சுனாமி ஒரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இது நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு நம் தொழிலுக்கு நல்ல ஒரு விஷயம். அது நிகழத்தான் போகிறது. அதற்கான முன்னறிவிப்பாக நந்தா போன்றவர்கள் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். செய்ய முடியும். இங்கே நம்முடைய ஊரில் திரு பாலமகேந்திரா அவர்கள் அதை பலமுறை செய்து காட்டியிருக்கிறார்கள். இனி எதிர்காலமும் அப்படித்தான் இருக்கும். அது பண விரயமாகாமல் இருப்பதற்காக செய்யப்படும் ஒரு சிக்கன நடவடிக்கை மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கம் அங்கே அமைப்பில். ஒழுக்கம் என்று நான் சொல்லும்போது நான் அந்த மாரல்ஸை சொல்லலை, நல்ல கட்டுப்பாடு அந்த அரங்கத்தில், படப்பிடிப்பட அரங்கத்தில் இருக்கும் என்று வேண்டுமென்றால் இந்த வார்ம் பாடிஸ் என்று சொல்பவர்கள் அதிகம் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் செய்பவர்களுக்கு நல்ல சினிமா எடுப்பதற்கான வாய்ப்பு முதல் கட்டமாகவே ஏற்படுத்தி தரப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது கூட அப்படி ஒரு படப்பிடிப்பிலிருந்து தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். அது ராஜ்கமல் படத்தின் தூங்காவனத்தின் படப்பிடிப்பு. அதுக்காக தூங்காமல் வேலை செய்கிறோன்னு இல்லை, 99 தான். பட்டு படத்து பேர் தூங்காவனம். நான் இங்கே வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதற்கு காரணம் அனுஹாசன் மட்டுமல்ல, இங்கே நந்தா அவர்கள் அதை மிகவும் விரும்பினேன் என்பதை அவர்கள் சொன்னார்கள். நல்ல இளம் கலைஞர்கள் என்பால் அன்பு வைத்திருப்பது நான் ஒரு அட்வான்ஸ் புக்கிங்காக நினைத்துக் கொள்கிறேன். இளம் டெக்னீஷியன்ஸ் என்னை பார்த்து நல்ல கலைஞர் என்று சொல்வதும், சின்ன பிள்ளைகள் என் படம் பிடிக்கும் என்று சொல்வதும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் உண்மையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் அன்புக்கும்
இந்த படம் வெற்றி பெற லக்ஷணா பிக்சர்ஸுடைய இந்த முயற்சி வெற்றி பெறவும், இதில் பல பேர் முகம் இதுவரை பரிச்சயப்படாத பல பேர், எனக்கு நாசர் அனுவாசன் தவிர பாக்கி பேர் அடையாளம் தெரியல. ஆனால் இந்த படம் முடியும் பொழுது அவர்கள் எல்லோரும் தெருவில் நடக்க முடியாத அளவுக்கு பாப்புலரான நடிகர்கள் ஆவார்கள் என்று வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல வந்து லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tada Bye from உங்கள் பிரேமுல பிரியா.